1792 ஆண்டு அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி ஜான் ஜுகான் என்பவர் மேரி ஜுகான் மற்றும் ஜோசப் ஜுகானுக்கு 6வது புதல்வியாக பிறந்தார். அதே நாளில் அந்த குழந்தைக்கு திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தை கொடுத்தார்கள். ஜான் ஜுகானுக்கு 3.5 வயது இருக்கும் போது மீன்பிடிக்க சென்ற தன் தந்தை திரும்பி வருவார் என்ற ஏக்கத்துடன் கடற்கரையில் நின்று சில காலங்களாக காத்துக் கொண்டிருந்தார்கள். கடைசியில் அவர் கடலிலேயே இறந்திருக்கலாம் என்ற சோக முடிவுக்கு வர வேண்டியதாயிற்று. ஜான் ஜுகானின் தாய் மேரி ஜுகான் பிரெஞ்சு புரட்சியின் மத்தியிலும் தனது குடும்பம் வறுமையை சந்தித்துக் கொண்டிருக்கும் வேளையிலும் கிறிஸ்துவ விசுவாசம் என்ற விலைமதிப்பில்லா செல்வாக்குடன் தன் குழந்தைகளை வளர்த்தார். நம்மோடு இருக்கிறாருமா, நல்ல பைபிள் வாசிங்க, ஜபம் பண்ணுங்க, ஜபமாக சொல்லுங்கம்மா. ஜபம் தவம் தான் நமக்கு முக்கியமா. எனக்கு ஒரு யோசனை தோணுமா, பக்கத்தில் வீடுகளில் போய் வேலை செய்து உங்க கூட சேர்ந்து இந்த குடும்பத்தை நான் நினைக்கிறேம்மா. உன்னால முடியுமாம்மா? முடியுமா? சரிம்மா, ரொம்ப கஷ்டப்படியே செய்யணும். 16 வயதில் இருந்து ஜான் ஜுகான் பணி செய்யும் நோக்கத்துடன் அண்டை அயலாருக்கு சமையல் வேலையை செய்ய ஒப்புக்கொண்டார். ஜான் சமையல் வேலையை செய்வது மட்டுமல்லாமல் ஏழைகளின் துயருடைக்கும் பணியிலும் அன்புடனும் ஆர்வத்துடனும் ஈடுபட்டார். அக்காலத்தில் தான் பீட்டர் என்ற இளம் மாலுமி ஜான் ஜுகானை திருமணம் செய்து கொள்ள விரும்பி ஜான் ஜுகானிடம் அவரிடம் தனது விருப்பத்தை தெரிவிக்கின்றார். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்போதுமே உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன். நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலையிலே இல்லை. எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, நான் யோசித்து உங்களுக்கு சொல்றேன். பரவாயில்ல ஜான், நான் உனக்காக எத்தனை வருஷம் பார்த்து 1816ஆம் ஆண்டு ஜான் ஜுகான் ஒரு தியானத்தில் பங்கெடுத்தார். அத்தியானத்தின் போது இறைவனின் பணிக்கு தன்னை அர்ப்பணிக்க தீர்மானம் எடுத்தார். 1817 யூடிஸ் 3ஆம் சபையில் மாசற்ற அன்னை இருதய சபையில் உறுப்பினராக இருந்தார். அச்சபையின் உறுப்பினர்களோடு சேர்ந்து மறைவாழ்வு நடத்தி கிறிஸ்துவின் இதயத்தோடும் அவர் அன்னையின் இதயத்தோடும் ஒரே சிந்தனை, உணர்வு, கருத்துக்கள் ஆகியவற்றில் இணைந்திருக்க முயன்றார். எப்படிமா இருந்துச்சு? நான் நல்லா இருந்ததா? ஆனால் நான் உங்களுக்கு சொல்லணும். என்னம்மா சொல்லு? ஒரு பீட்டர் தெரியுமா? நான் பார்த்துருக்கேம்மா, சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன். அவர் வந்து என்னை கல்யாணம் பண்ணிதான் கேட்டாரு. நான் மறந்துட்டோமா? ஏம்மா, அந்த பையன் நல்ல பையன் தானம்மா, நல்ல சம்பாதிக்கிறான், நல்ல வேலை பார்க்குறாம்மா, ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன்? இல்லைம்மா, தியானத்தின் போது நான் ஒரு எனக்கு தோணுச்சு. என்னம்மா? கடவுள் என்னை அவரது பணிக்காக வைத்துக் கொள்ள விரும்புகிறார். அந்த அனுபவமில்லாத அந்த பணிக்காக என்னை வைத்திருக்கிறார். இன்னும் அது தொடங்கப்படவில்லை. அதனால எனக்கு கல்யாணம் வேண்டாமா? உன் இஷ்டம்மா, உன் இஷ்டப்படியே செய்யுமா. தனது 25வது வயதில் ஜான் வீட்டை விட்டு செல்ல தீர்மானித்தார். அவருடைய 2 சகோதரிகளுக்கும் திருமணம் ஆகிவிட்டது. செயின்ட் சர்வான் என்ற நகரத்திற்கு வர தீர்மானித்தார். ஜான் ஜுகான் தன் ஆடைகளில் சிறந்தவற்றை தன் சகோதரிகளுக்கு கொடுத்துவிட்டு தன்னை ஏழைகளின் பணிக்காக அர்ப்பணித்து நினைத்த தானும் அவர்களோடு ஒரு ஏழையாக வாழ விரும்பினார்.
ஜான்ஜுவான் ஒரு மருத்துவமனையில் உதவி செவிலியராக பணியாற்றினார். மூலிகைகளிலிருந்து மருந்து தயாரித்தல், காயங்களை கட்டுதல் போன்ற பணிகளை அன்போடும் அக்கறையோடும் செய்து வந்தார். அந்த ஏழை மக்களில் சிலர் கரப்பான், சிரங்கு, மேக நோய் ஆகியவற்றால் துன்புற்றனர். தனக்கு கிடைத்த நேரத்தை முழு மூச்சுடன் அப்போஸ்தல பணிக்கென அவர் அர்ப்பணம் செய்தார். ஜான், முதியோரை பார்க்க முடியுமா? என்னால் முடியுமா? நான் ரொம்ப இருக்கிறது. நான் வீட்டில் உங்களுக்கு இந்த மருத்துவ போட்டு போடுமா? சரிப்பா, நான் போய் சொல்கிறேன். அம்மா, கையில் உங்களுக்கு பரவாயில்லாம இருக்குங்களா? நன்றிப்பா. சரிம்மா. நீ பாடா அவளை காப்பாற்று. எனக்கு ரொம்ப நன்றி. ரெண்டு நாளைக்குள்ள எல்லாம் குணமாயிடுப்பா. ரொம்ப நன்றி. அம்மா, எல்லாரையும் பார்த்து மருந்து ஓட்டிட்டியா? போட்டுட்டோம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா. சரி, அப்படி இங்கே இருக்கோ. வேலை பாரு. சரிம்மா. உடல் நலம் குன்றியதால் மருத்துவமனையிலிருந்து வெளியேற வேண்டியதாயிற்று. அச்சமயத்தில் யூனிஸ் 3ஆம் சபையைச் சேர்ந்த பெண் லெக்காக் என்பவர் தனது இல்லத்தில் வந்து சிறிது காலம் ஓய்வெடுக்க அவரை அழைத்தார். இருவரும் சேர்ந்து 12 ஆண்டுகளாக வீட்டு வேலைகளை பகிர்ந்து கொண்டு ஜெப வாழ்வு நடத்தி ஏழைகளை சந்தித்தனர். ஜான், ஜான், ஆ, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்மா. எனக்கு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? கொஞ்சம் டயர்டா இருக்குது. அதான் அந்த ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. வேற ஒன்றும் நீங்க இல்லைம்மா. ஒண்ணும் பயப்படாதீங்க. உங்களுக்கு கொஞ்ச நேரம் இருக்கு. நான் கசாயம் உங்களுக்கு தயார் பண்ணி உங்களுக்கு கொண்டு தரேன். என்னம்மா இருந்துக்கிறது நான் வரேன். ஜான், இந்த கசாயத்தை குடி. இப்போ கசக்குதும்மா. கசந்தாதான் வியாதி தீரும். கசக்குது இல்லைன்னா வியாதி போகாது. ஜோம் பண்ணிப்போமா? சரிம்மா. இம்மா, அதுக்கு முன்ன நான் உனக்கு கொஞ்சம் நீங்க கொடுத்த கஷாயத்துல உடம்பு கொஞ்சம் தெம்பா இருக்க மாதிரி இருக்குது. அதனால இனி நான் உங்களை கவனிச்சுக்கலான்னு இருக்கேன். நீங்க என்னைய பார்க்கும்போது நான் உங்களை பார்க்கணும்ல, அதனால ஏறி அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆசிரியர் தேவனுடைய நியாயம் சேஷம் ஆசிரியப்பட்டவரே தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் கல்வியிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். யாவுக்கு சொன்னதும் பரிசுத்த ஆவியுமே உண்டாகிறது. தொடக்கத்திலிருந்து கூட இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இருக்கிறார். ஆமென். ஜான், ஜான், என்னம்மா? எனக்கு ஒரு படியா வருது. என்னம்மா செய்யணும்? எல்லாம் பிடிக்க கொண்டு வரட்டாமா? வேண்டாம், எனக்கு காலெல்லாம் வலிக்கு, காலெல்லாம் இழுக்கு, கையெல்லாம் இழுக்குமா. வாங்க, வீட்டுக்கு போவோம். வாங்கம்மா. ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போகலாமா?
என்னம்மா? நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன், கொஞ்ச நாளைக்கு நான் போயிடுவேன். அதனால என்கிட்ட பணம் இருக்கு, இந்த பணத்தை வச்சுக்கோ. சரிம்மா. ஊர்ல நிறைய சாமான்கள்லாம் கிடக்கு, அதையெல்லாம் விற்று இன்னைக்கு ஏழை முதியவரை நீ பார்த்துக்குமா. மாதம் உனக்கு பணம் செய்வாங்க, ஆண்டவர் உன்னோட இருப்பாங்க. நீ என்னைய பற்றி கவலைப்படாத. என்ன, ஆண்டவர் என்னைய கூப்பிடுறாங்க, நான் போயிடுறேன். என்னம்மா? லெக்காக் என்ற பெண்ணின் மறைவுக்கு பின் ஜான் தனது வாழ்வுக்காக அனுதின கூலி அடிப்படையில் செயின்ட் சர்வான் என்ற நகரில் உள்ள சிறிய குடும்பங்களுக்கு வீட்டு வேலை செய்ய, நோயாளிகளை கவனிக்க போன்ற பணிகளை செய்தார். இதனால் சிலரோடு பழகும் வாய்ப்பு கிட்டியது. ஜான் தன்னை விட வயது முதிர்ந்த பிரான்சிஸ் அம்மாள் என்பவரோடு நட்புறவு கொண்டு இருவரும் ஜெப வாழ்வு நடத்தினர். விரைவில் இன்னொரு பெண்ணும் அவர்களோடு சேர்ந்து கொண்டாள். 1838ஆம் ஆண்டு அவர்கள் மூவரும் ஒழுங்கான ஒரு கூட்டு வாழ்க்கையை மேற்கொண்டனர். 1839ஆம் ஆண்டின் முடிவில் குளிர்கால தொடக்கத்தில் ஜான் ஒரு தீர்மானம் எடுத்தார். பிரான்சிஸ் அம்மாள், வெர்ஜினி ஆகியோரின் அனுமதியோடு நலிவுற்ற நிலையில் இருந்த ஆன் ஷோவன் என்ற கண்பார்வையற்ற வயோதிக பெண்ணை ஜான் தங்கள் இல்லத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். அவர்களுக்கு தனது படுக்கையை கொடுத்து விட்டார். அவர்களை தன் தாயாக ஏற்றுக்கொண்டார். இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சூடு கொடுத்து அவளை இங்கே படுக்க வச்சிருக்கணும். சில நாட்களுக்கு பின் இசபெல் கேரி என்ற முதியவரும் ரொடால்ஃப் என்ற ஆண் முதியவரும், அதைத் தொடர்ந்து பல ஆதரவற்ற ஏழை முதியவர்கள் ஜானின் சேவையை நாடி வந்தனர். இதனால் போதிய இடவசதி இல்லாததால் தாராள மனப்படைத்த சிலருடைய நன்கொடைகளோடும் வீதிதோறும் சென்று வசூலித்த நிதி உதவியோடும் திருச்சிலுவை இல்லம் விலைக்கு வாங்கப்பட்டது. ஐயா, சரி வாங்க. உங்க கூட யார் வந்திருக்காங்க? வாங்க, அந்த 2 பேரும் வாங்க. 2 பேரும் அனுப்பிட்டு வாங்க. அதே கொண்டே அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். ஜான், அதாவது இந்த நியூயருக்கு பிரெட்டு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி அம்மா. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி.
எங்கள் குடும்பத்துக்கு நல்லா வேண்டிக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்காக வேண்டிக்கும். ஐயா வாங்க. ஜான் முதியோருக்காக கொஞ்சம் அரிசி கொண்டு வந்திருக்கேன், அதை பெற்றுக்கொள்ளுங்கம்மா. ரொம்ப நன்றி ஐயா. அதெல்லாம் வச்சிடறேம்மா. ஐயா அம்மா, நான் ஒரு விஷயமா வெளியே போனேன். அந்த காரியம் நல்ல வெற்றிகரமாக முடியணும்னு வேண்டிக்கிறேன். வேண்டிங்களா? வீட்டுமா அம்மா, நீங்கள் வந்த காரியம் என்ன? ஐயா, எங்களுடைய முதியோர் இல்லத்தில் முதியோர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்குது. அவர்களுக்கு நாம் உணவும் உடையும் கொடுத்து நல்ல இல்லிடத்தை அவர்களுக்கு அமைத்து கொடுக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய உதவியை தேடி வந்திருக்கிறேன் ஐயா. அம்மா, உங்களுக்கு முதியோரெல்லாம் கட்டித்தர வேண்டும். அரசு நிதியிலிருந்து முதியோரெல்லாம் கட்டித்தரப்படும். மருத்துவ வசதி அனைத்தும் அரசின் நிதியிலிருந்தே செயல்படும். இதுவே அரசின் ஆணை. ரொம்ப நன்றி ஐயா. 1842ஆம் ஆண்டு செயின்ட் சர்மான் நகரத்தில் உதவி பங்கு தந்தை அருள் திரு லெப்பாயே அவர்கள் இந்த சபையின் ஆன்மக்குருவாக செயல்பட்டதால் ஏழைகளின் ஊழியர்கள் என்ற பெயரை அதிகாரப்பூர்வமாக சபைக்கு சூட்டினார். ஜான் சபையின் தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நாளிலே இச்சிறிய சபை ஒரு துறவற சபையாக மலர்ந்தது. இயேசுவின் ஆவியால் வழிநடத்தப்பட்ட ஜான்ஜிகான் ஏழைகளை தன் சொந்த உடலாகவே மதித்தார். ஏழை முதியோர்களின் துயரத்தை தனது துயராகவும் அவருடைய தர்ம வாங்கும் பணியை தனது வேலையாகவும் கருதினார். நன்கொடையாக பொருள்கள் மட்டுமல்ல, எல்லாம் கிடைப்பதெல்லாம் அவர் வாங்க முயற்சி செய்தார். ஐயா ஐயா நன்றி ஐயா, நன்றி ஐயா. நீங்க ஐயா எவ்வளோ பெரிய மனசு உங்களுக்கு, பெட்டியோடே எப்படி வச்சிருக்கீங்க. கடவுள் ரொம்ப ஆசீர்வதிப்பாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் அம்மா. எங்க ஏழை முதியோர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க ஐயா. உன்னால பெரிய கரைச்சலாக இருக்காம்மா. எப்போ பார்த்தாலும் முதியோர் இருக்கணும். இதுக்கு ஒரு முடிவு கட்டினா தான் நீ சரியாக வருவ. போ. இல்லையா, பரவாயில்ல. உங்களுக்கு எப்போ வேணாலும் எந்த உதவி வேணாலும் என்கிட்ட வந்து எப்போ வேணாலும் கேட்கலாம். நீங்கள் இப்போ தற்சமயத்துக்கு இந்த இதை மட்டும் நீங்கள் வச்சுக்கலங்கம்மா. ஐயா, எங்க ஏழை முதியோர்களுக்கு ஏதாவது உங்களால் என்ற உதவி செய்யுங்க ஐயா. போமா, நீங்க முதியோர்களும் எங்கேயாவது போகம்மா. ஏம்மா இந்த மாதிரி எங்களை தொந்தரவுப்படுத்துறீங்க? ஐயா, இது நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க. எங்க இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு ஏதாவது கொடுங்க ஐயா. மன்னிக்கணும்மா. இந்தாம்மா என்னோட காணிக்கையை தட்டிப்பேன், வேண்டிக்கொள்ளும். ரொம்ப நன்றி ஐயா. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயா வணக்கம். ஐயா, எங்க ஏழை முதியவர்களுக்கு ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா. நேற்று தானம்மா வந்தீங்க, இன்னைக்கு வந்திருக்கீங்களாம்மா? ஐயா, நேற்றும் எங்க முதியோர்கள் பசியோடு இருந்தாங்க. இன்றைக்கும் இப்பொழுதும் பசியோடு இருக்கிறாங்க. நாளைக்கும் அவர்கள் பசியோடு தான்ப்பா இருப்பாங்க. என்னால் எந்த உதவியும் நான் உங்களுக்கு செய்து பெற்றுக் கொள்ளுங்கள். இந்தாங்கம்மா, உங்களுக்கு தேவைப்படும் போது என்னை வந்து பாருங்கள். உங்களுக்கு தேவையான உதவியை நான் செய்வேன். நன்றி ஐயா. காட் பிளஸ் யூ. பராமரிப்பதற்காக ஒரு முழு நேர
முடிவுக்கு ஜானுக்கு அதிர்ச்சியையும் துயரத்தையும் அளித்தது. குட் ஈவினிங் ஃபாதர். நாம் எழுப்போமா? ஜெபிக்கலாம் ஃபாதர். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். நான் ஒரு முக்கியமான செய்தியை உங்களிடம் சொல்ல வந்துள்ளேன். இனிமேல் ஜான் சுவான் இந்த சபையின் தலைவியாக செயல்பட வேண்டாம். எனது சொந்த விருப்பத்தின்படி மாரி ஜாமுவை இந்த சபையின் தலைவியாக நியமிக்கின்றேன். ஃபாதர், நான் அதற்கு கீழ்ப்படுகிறேன். ஆனால் ஜான் சற்று ஓய்வின்றி புதிய இல்லங்களின் தேவைகளை நிறைவு செய்ய அங்கும் இங்கும் அலைந்து கைவிடப்பட்ட முதியோர்களின் நலனுக்காக அயராது நிதி திரட்டி உழைத்தார். 1853ஆம் ஆண்டு அருட்திரு ஆவே லெப்பாயர் தாய்மடத்தின் அதிபராக இருந்தபோது சகோதரி சிலுவை மேரியின் நிலையை முற்றிலுமாக மாற்றும் வகையில் அவரை தாய்மடத்துக்கு வரவழைத்தார். அந்நாள் முதல் சகோதரி சிலுவை மேரி உபகாரிகளுடனும் நண்பர்களுடனும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. செயின்ட் பர்ன் என்ற சிறிய நகர் உள்ள லாட்டூர் செயின்ட் ஜோசப் தாய்மடத்தில் 27 ஆண்டுகள் பொறுப்புகள் எதுவுமின்றி ஜான் ஜுவான் நவக்கன்னியர்கள் மத்தியில் வாழ்ந்தார். அவர் பேசிய எளிமையான ஞானம் நிறைந்த வார்த்தைகள் அவர்களின் மனதில் நன்றாக பதிந்தன. எவ்வளவு அழகான இல்லையா? இந்த மலர்கள்லாம் எவ்வளவு அழகாக இருக்கு. இவற்றையெல்லாம் படைத்தது யார்? நம்முடைய பந்தாலாம் இவற்றையெல்லாம் படைத்தார். பாருங்கள், அழகிய ரோஜா மலர் எவ்வளவு அழகா, எவ்வளவு வாசனையா இருக்கு. நாமளும் இந்த ரோஜா மலர் மாதிரி நாம செய்கின்ற அன்பு செயல்கள்ல ஒரு ரோஜா மலராக நாம இருக்க வேண்டும். அதோ அங்க பாருங்க, அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கற்களை செதுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? எவ்வளவு நேர்த்தியா செய்யறாங்க பார்த்தீங்களா? நாமும் அந்த அந்த சிற்பிகள் மாதிரி சிற்பிகள் கற்களை எவ்வாறு அழகாக செய்கிறார்களோ அதே போல இறைவன் நம்மை உருவாக்குகிறார். அவர் நம்மை உருவாக்குவதற்கு நாம் என்ன செய்யணும்? அவருக்கு முழுமையாக நம்ம அர்ப்பணிச்சுக்கணும். அவரை நாம நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கணும். சரியா? வாங்க கொஞ்சம். குட் ஈவினிங் ஃபாதர். ஃபாதர், நீங்கள் என்னுடைய பணியை திருடிக்கிட்டீங்க. ஆனால் நான் அதை உங்களுக்கு மனப்பூர்வமாக கொடுத்துட்றேன். சரி, போங்கம்மா. நீங்கள் வணக்கம்மா. உங்களை தான் பார்க்க வந்தோம்மா. என் மகனை பாருங்கம்மா, சப்பாரியா நடக்க முடியாம இருக்காம்மா. ஆமாம்மா, பிறவிலே அப்படிலாம் இருக்காம்மா. என்ன வயசா இருக்கு? அவனுக்கு 4 வயசு ஆகுதும்மா. நீ எவ்வளவு பெரிய பையனா இருக்கிற. ஆமாமா, நீ எவ்வளவு குண்டா இருக்கிற. உன்னால எழுச்சி நடக்க முடியும். முடியாது சொல்லக்கூடாது, என்னால முடியும். இந்த குச்சியை பிடிச்சிக்கிட்டு மெதுவா மெதுவா எழுதி நடப்பா. மெதுவா மெதுவா.
ஜான்வான் குச்சினால என் மகன் நடந்துட்டாமா. உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கம்மா. சரிம்மா, போய் வரம்மா. போகாதீங்கம்மா, பயமா இருக்குது. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அங்கேயே நவகண்ணியர் மத்தியில் வாழ்ந்ததால் சகோதரி ஜான்சுவானின் இதயத்தில் தவழ்ந்த எளிமை, தாழ்ச்சி, நம்பிக்கை, மகிழ்ச்சி என்ற கனிகளை தன்னுடைய அமைதியான கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கையின் மூலம் அவர் நிறுவிய சபையில் தன்னுடைய மனநிலையில் தனிப்பட்ட முறையில் ஒரு முத்திரையாக பொறித்துள்ளார். 79ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி சகோதரி சிலுவை மேரி சற்று பலவீனமாக காணப்பட்டார். தனது ஆன்ம குரு அவருக்கு நோயில் பூசும் என்னும் அருட்சாதனத்தை வழங்கினார். வந்திருக்கிறேன் உங்களை பார்க்க. நோயில் பூசலாமா? மரியே, என் நேசத்தாயே, நான் உம்மை எவ்வளவோ அதிகமாக நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். உம்மை பார்க்க நான் வெகு ஆவலாக இருக்கிறேன். ஆகஸ்ட் 28ஆம் தேதி திரு அகஸ்டின் லெப்பாயர் அவருடைய திருநாள் கொண்டாடப்பட்டது. சகோதரி சிலுவை மேரியின் மரணம் அன்று அறிவிக்கப்படவில்லை. மாறாக அடுத்த நாள் ஆகஸ்ட் 29ஆம் நாளன்று அவரது மரணம் அறிவிக்கப்பட்டது. அவரது இறப்பின் போது 40 ஆண்டுகள் நிறைவுற்ற சமயத்தில் 2400 ஏழைகளின் சிறிய சகோதரிகள் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் உள்ள 177 முதியோர் இல்லங்களில் உள்ள ஆதரவற்ற ஆயிரக்கணக்கான முதியோர்களுக்கு அருட்கரம் நீட்டி சேவை செய்தனர். சகோதரி ஜான்சுவானின் இறப்பிற்கு முன்பாக மார்ச் மாதம் திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் சபையின் சட்டதிட்டங்களுக்கு அங்கீகாரம் வழங்கினார். வண்ணமாக ஜானின் அன்புப்பணி 5 கண்டங்களில் உள்ள 32 நாடுகளில் வளர்ந்து விரிந்தது. 1935ஆம் ஆண்டு சகோதரி ஜான்சுவானின் புனித வாழ்வு பற்றி மறைமாவட்ட அளவில் ஆய்வு நடத்தும் பணி தொடங்கப்பட்டது. 1979ஆம் ஆண்டு அவரது இறப்பின் நூற்றாண்டில் அவருடைய புண்ணியங்களை பற்றிய அறிக்கை வெளியிடப்பட்டது. 1982ஆம் ஆண்டு புனித பாப்பரசர் 2ஆம் அருள் சின்னப்பரால் சகோதரி ஜான்சுவான் முத்துப்பேறு பட்டம் பெற்றார். 2009ஆம் ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதி பாப்பரசர் 16ஆம் ஆசீர்வாதப்பர் சகோதரி ஜான்சுவானுக்கு புனித பட்டம் அளித்தார். இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு 5 கண்டங்களில் இருந்தும் 32 அறிந்து